இன்னைக்கு வெல்கம் டு பிஸ்னஸ் செட்டப். ஓகே, ஒரு பிஸ்னஸ் பிளானிங் பண்ண போறோம் அப்படின்னா எப்படி என்னென்னலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஏற்கனவே ப்ரீவியஸ் ரெண்டு வீடியோவில் ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறது நம்ம பார்த்துருந்தோம். செகண்ட் திங், ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண என்ன பெனிஃபிட்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணினா என்னென்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்னேன் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ். அதுதான் நம்ம இன்னைக்கு முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஜிஎஸ்டி வேணுமா வேணாமான்னு முடிவுபடுத்து நம்ம அதுக்கப்புறம் பிளான் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி பில்லிங் எப்படி நம்ம பண்ண போகிறோம், இன்வாய்சிங் எப்படி பண்ண போகிறோம், என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம், அடுத்து எப்படி ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மெயினாக இதுங்க தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நிறைய பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா சரியா ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணாதான். அதே போல் அக்கௌண்டிங் ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த அக்கௌண்டிங் சரியில்லாதாலையும் நிறைய கம்பெனிஸ் ஏதோ ஒரு சகயத்தில் ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க. என்ன வருது என்ன போகுதுன்னு தெரியாம ஒரு கணக்கு இல்லாமல் தோராயத்தில் ரன் பண்ணீங்கன்னா அது சரி வராது. பிஸ்னஸ் அப்படின்றது இன்னைக்கு ஒரு பெரிய பிஸ்னஸாக டெவலப்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்கௌண்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நார்மலாக ஒரு சின்ன மளிகை கடை வச்சுங்கிறவருக்கும் அவரும் ஒரு பிஸ்னஸ் மேன் தான் வச்சு வைக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் அம்பானி, அதானி மாதிரி பெரிய பிஸ்னஸ் பீப்புளும் அவங்க அது பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அக்கௌண்டிங் வேற மாதிரிக்கும், இவங்க அக்கௌண்டிங் வேற மாதிரி இருக்கும். நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே அந்த அக்கௌண்டிங் முதல்லேருந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னா பெருசாக வளரும் போது நமக்கு ஈஸியாக அந்த செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வளர்ந்த பிறகு ஒரு 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 சிஸ்டம் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங். வளரும் போதே அதுக்கான சிஸ்டம் செட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. அதுதான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான மாடலும். ஓகே, அடுத்து லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் பிஸ்னஸ் நான் சொன்ன மாதிரி ஒன்று ப்ரொப்ரைட்டரா ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எப்படின்ற சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோல போய் பாருங்க. ரெண்டாவது பார்ட்னர்ஷிப், இதுக்கும் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ மூணாவது பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து 1% கம்பெனி, அடுத்து எல்எல்பி, அடுத்து பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரன் பண்ணிட்டேன். நான் சிம்பிளாக சொல்றதுக்கு அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பாருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பு, அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், பார்ட்னர்ஷிப்ல என்னென்ன பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம்னா இது ஆஸ் பர் கம்பெனிஸ் ஆக்ட் கீழே வருது. அதாவது கம்பெனிகள் சட்டத்தின் கீழே வருது. ஆஸ் பர் கம்பெனிஸ் தான் நம்ம இதை ரெஜிஸ்டர் பண்ண முடியும். பிஸ்னஸ் நேம் இங்கே நீங்கள் ஒரு நேம் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நேம் அவைலபிள் இருந்தால் தான் கிடைக்கும். ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல ஒரு பிஸ்னஸ் நேமை நீங்கள் என்ன ஒன்றா வச்சுக்கலாம். ஓகேங்களா, அது யாரும் கொஷின் பண்ண முடியாது. அதில் அவங்க ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. என் பேரை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்டும் பண்ண முடியாது. ஏன்னா அது ப்ரொப்ரைட்டர் பிஸ்னஸ். அதே போல் பார்ட்னர்ஷிப்லேயும் பிஸ்னஸ் நேமை நீங்கள் என் பேரை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அப்படின்னு தான் உங்களுக்கு யூனிக்காக இருக்கணும். அதுக்கு நீங்கள் அந்த நேமை உங்கள் என்ன சொல்லுவாங்க, பேட்டன்ட் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா அந்த ட்ரேட்மார்க் வாங்கியிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மற்றவங்க யாரும் யூஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அதர்வைஸ் இங்கே ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது உங்கள் நேம் அவைலபிள், நீங்கள் கேட்குற நேம் அவைலபிள் இருந்தால் தான் உங்களுக்கு அது அலாட் ஆகும். அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறி உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஒரு ப்ரொப்ரைட்டரி பிஸ்னஸில் ஃபார் எக்ஸாம்பிள் முருகன் ஸ்டோர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 முருகன் ஸ்டோர் இருக்கலாம் இல்லையா. சரவணா ஸ்டோர்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க. அது மாதிரி நிறைய அதே நேம் எல்லாம் காமனான நேமு அது நிறைய கேட்கும். அதே அந்த மாதிரி நேம் யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொப்ரைட்டரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே பார்ட்னர்ஷிப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே நேம் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த நேம் அலாட் ஆச்சு அப்படின்னா அந்த நேமை கம்பெனிஸ் திருப்பி யாராவது ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நேம் கேட்டாங்கன்னா சிமிலரா ப்ரொனவுன்சியேஷன் இருந்தா கூட அவங்களுக்கு அதை அலாட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால நேம் எப்போ எப்படி உங்களுக்கு அவைலபிள் இருக்கா, நீங்க நேம் சர்ச் பண்ணி பார்க்கலாம், அப்ளை பண்ணி பார்க்கலாம். அவைலபிள் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுதான் மெயின் விஷயம். ஸோ உங்க பேரை இதுல ஒன்ஸ் நீங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அதே நேமை இன்னொருத்தர் யூஸ் பண்ண முடியாது.
அது மட்டும் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, மினிமம் 2 ஷேர் ஹோல்டர் இருக்கணும் இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்றதுக்கு. அது ஷேர் ஹோல்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? அங்க வந்து ப்ரெப்பரேட்டர், அவர் தான் ஓனர். செகண்ட் இடத்துல பார்ட்னர்ஷிப்ல வந்து பார்ட்னர்ஸ் 2 பேருமே ஓனர்ஸ். இங்க வந்து ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அதாவது அந்த கம்பெனில நான் இவ்வளோ ஷேர் வச்சிருக்கேன் அப்படின்றது ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சார், இன்னும் நிறைய லீகல் கம்ப்ளைன்சஸ் வேணும். இப்போ ஒரு ப்ரெப்பரேட்டரி கம்பெனி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி ஜிஎஸ்டி ப்ராப்பரா எல்லாமே பண்ண போறீங்க. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜிஎஸ்டி ஃபாலோ பண்ணா போதும். ரெண்டாவது இன்கம் டேக்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். வேற எதுவும் பர்டிகுலரா ஒரு முக்கியமான ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனோ ஒரு லீகல் ஃபார்மாலிட்டியோ மெயின்டைன் பண்ணணும் தேவையில்லை. அன்லெஸ் உங்க ப்ராடக்ட் அந்த கேட்டகரி வருது. ஒரு ஃபுட் ப்ராடக்டா இருந்தா அந்த எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கணும். ஸோ அது மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் அது இல்லை ப்ராடக்ட் ரிலேட்டட் லைசன்ஸ் தான் தேவை இருக்கிற முடியும். பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு இன்கம் ஜிஎஸ்டி அண்ட் இன்கம் டேக்ஸ் இருந்தால் போதும். அதே தான் பார்ட்னர்ஷிப்லையும் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ஆக்டிவ்ல டீட் இருக்கணும். அதுல ஒன்றும் பெரிய லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது. ஆனா ஜிஎஸ்டியும் இன்கம் டேக்ஸ் இருந்தா போதும். ஆனா இங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது நீங்க வந்து ஆர்ஓசி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அவங்க சில வருஷம் சில டேட்டாஸ்லாம் கேட்பாங்க, சில ரிட்டர்ன்ஸ்லாம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும், சில ரிப்போர்ட்ஸ்லாம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ என்னங்க லீகல் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 3 வகை ஆகும். ஒன்று ஜிஎஸ்டி, ரெண்டாவது இன்கம் டேக்ஸ், மூணாவதா ஆர்ஓசி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ரிமைனிங் திங்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிடிஎஸ் வந்துடும். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்ளை பண்ணும்போதே டேன் நம்பர் வந்துடும். இஎஸ்ஐபிஎஃப் நம்பர் அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு சேர்த்து வந்துடும். அது அப்ளிகபிள் இருக்குன்னா அதை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ மோர் லீகல் கம்ப்ளைன்சஸ் வேணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிசினஸ் இஸ் ரன் பை த டைரக்டர்ஸ் நாட் தி ஷேர் ஹோல்டர்ஸ். மேபி அதாவது நீங்க 2 பேர் ஷேர் ஹோல்டரா இருக்கலாம். உங்க 2 பேர்லயே யாராவது 2 பேருமே கூட டைரக்டரா இருந்து ரன் பண்ணலாம். இல்ல நீங்க 2 பேரும் ஷேர் ஹோல்டரா இருந்துட்டு வேற ஒருத்தரை டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவருக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா அவரை கூட ரன் பண்ணலாம். இல்ல நீங்க யாராவது ஒரு டைரக்டர்ஸ் இருந்துட்டு இன்னொருத்தர் ஷேர் ஹோல்டர் இல்லாத கூட நீங்க டைரக்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேர் ஹோல்டர் டைரக்டராகவும் இருந்து சைன் பண்ணலாம். ஆனா பிசினஸ் ரன் பண்ற போறப்ப வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் அப்படின்ற ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்துக்கிறவங்க தான் அந்த பிசினஸை ரன் பண்ணுவாங்க. அடுத்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஹேஸ் டு அப்ரூவ் பை இம்பார்ட்டன்ட் பிசினஸ் டிசிஷன்ஸ். எல்லா பிசினஸ் டிசிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணணும். அதாவது இங்க ஆர்ஓசியில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் கீழே ரிஜிஸ்டர் பண்ண போறீங்க. உங்க நேம் வேற யாரும் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு முறை போர்ட் மீட்டிங் நடத்தணும். நீங்க போர்ட் மீட்டிங் நடத்தி ஒரு போர்ட் மீட்டிங்க்கு இன்னொரு போர்ட் மீட்டிங்க்கு நடுவுல 90 டேஸ் தாண்டக்கூடாது. ஸோ அந்த போர்ட் மீட்டிங்ல என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்றோம், பிசினஸ் ரிலேட்டட் டிஸ்கஷன் என்ன டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்றத ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணிட்டு அந்த போர்ட் மீட்டிங்ல எத்தனை டைரக்டர்ஸ் அட்டென்ட் பண்ணாங்க அப்படின்றத அவங்க ரெஜிஸ்டர் போட்டு சைன் பண்ணி வைக்கணும். இது ஒவ்வொரு போர்ட் மீட்டிங்கும் வைக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா ஏஜிஎம் வருஷம் ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும். ஸோ நிறைய லீகல் கம்பல்சரி என்னென்ன டாக்குமெண்ட் பெயிண்ட்ன்றது நம்ம அப்புறம் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கு. இப்போதைக்கு இருக்கிற லெவல்ல பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் ப்ரிப்பரேட்டரி கம்பெனியில நான் சொன்ன ஒரு 12 lakhs வழியே எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அதாவது டேக்ஸ் கட்ட தேவையில்லை, அதுக்கு மேல போனதான் டேக்ஸ் கட்டணும். பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ்ல என்ன ப்ராஃபிட் காமிக்கிறோமோ ஸ்ட்ரைட்டா 31.2% இருக்கும். அது ப்ரீவியஸ் வீடியோல நீங்க பார்த்துக்கலாம். ஆனா இன்கம் டேக்ஸ் இதுல பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது ஒரு 400 crores அதுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா உங்க நெட் ப்ராஃபிட் 25% ஆஃப் தி டேக்ஸ் கட்டினா போதும். ஸோ இங்கே கம்மியாகுது. அது பிளஸ் 4% சர்சார்ஜ் வந்துடும். ஓகே, 25% டேக்ஸ், அங்கே 30%, இங்கே 25% டேக்ஸ். ஸோ டேக்ஸ் இங்கே கொஞ்சம் கம்மியாகுது. அதே போல 400 கோடி ரூபாய்க்கு மேல உங்க ப்ராஃபிட் ஆகுது அப்படின்னா அப்போ வந்து நீங்க வந்து 30%, இது டேர்ன் ஓவர் நினைக்கிறேன். இந்த டேர்ன் ஓவருக்கு மேல போகும்போது நீங்க 30% வந்து நீங்க டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ ப்ராஃபிட் கேன் பி 20% kept for reserve. என்ன ப்ராஃபிட் இருக்கோ அந்த ப்ராஃபிட் இங்க புக்ல டிக்ளேர் பண்ணீங்களோ ஸ்ட்ரெயிட்டாவே ஷேர் ஹோல்டருக்கு பிரிச்சு கொடுக்க முடியாது. ஸோ கம்பெனிக்கு ரன் பண்றதுக்காக ஒரு ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ்ல ஒரு 20% கம்பல்சரியா வச்சிடணும். ரிமைனிங் இருக்கிறத நீங்க ஷேர் ஹோல்டருக்கு டிவிடெண்டா அனௌன்ஸ் பண்ணி ஷேர் கொடுக்கணும். அப்ப டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் நீங்க அனௌன்ஸ் பண்ணலாம், இல்ல அனௌன்ஸ் பண்ணாம அப்படியே அந்த அமௌண்ட் திரும்பி பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே ரன் பண்ணிட்டு போகலாம். ஸோ உங்க நினைச்ச நேரத்துக்கு ஒரு ப்ரிப்பரேட்டரி பிசினஸ் மாதிரி என் பணத்துல எடுத்துக்கலாம்
அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்ல வேணும் போது உங்களுக்கு அந்தந்த வருஷத்தோட ப்ராஃபிட் எடுத்துக்கலாம், இல்ல சேலரி போட்டு எடுத்துக்கலாம், இல்ல ப்ராஃபிட்டை கூட எடுத்துக்கலாம் அப்படின்றதெல்லாம் வந்து பாசிபிள். ஸோ இங்க வரும்போது அந்த ப்ராஃபிட்டை நீங்க டிராப் பண்ணோம் அப்படின்னா தெர் இஸ் எ ப்ரொசீஜர். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டா ப்ராஃபிட் எடுக்க முடியாது. அதை வந்து டிவிடெண்ட் சொல்லுவாங்க. அந்த டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு அது முன்னாடியே நீங்க அனௌன்ஸ் பண்ணணும், இந்த வருஷம் நாங்க டிவிடெண்ட் கொடுக்க போறோம்ன்றது சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணோம். அதுக்கு ஆர்ஓசி இன்டிமேட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த டிவிடெண்டை உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்கு டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் வரும். அந்த டேக்ஸை வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ அப்போ கூட 80% ஆஃப் த ப்ராஃபிட் தான் நீங்க ஃபுல்லா பண்றதா இருந்தால் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நார்மலா பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த ஒரு ப்ரொசீஜரால என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் அவங்க ப்ராஃபிட்டை கம்பெனிலே வச்சிருப்பாங்க. ஸோ அப்போ எப்பவுமே ஃபண்ட் வந்து ரொட்டேஷன்லயே இருக்கும், கம்பெனி பிசினஸ்குள்ள ரொட்டேஷனா இருக்கும். ஸோ ஃபாஸ்டா வளர்றதுக்கு வந்து இதுவா இருக்கும். ஆனா ப்ரிப்பரேட்டரி கம்பெனி என்ன பண்ணுவோம், ஸோ அவர் அது பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணலன்னா என்ன பண்ணுவாரு, அவருடைய லைஃபை அதுல இருந்தே டக்குன்னு எடுத்து அப்ப அவர் செலவு பண்ணுவாரு. தனி அக்கௌண்ட் வைக்க மாட்டாரு. பிசினஸ் தனியா, பர்சனல் தனியா அக்கௌண்ட் வைக்க மாட்டாரு. ஸோ இதெல்லாம் வந்து காரணம் இருக்கும். மேபி அதை வந்து ஒரு ஃபினான்ஸ் கேட்டகரியில வரும்போது நம்ம டீட்டெயிலா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் மெயின் விஷயம். டிவிடெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸ் இருக்கும் அந்த ப்ராஃபிட்டை நீங்க டிக்ளேர் பண்ண போகும்போது. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னேன், ஒரு குவார்டர்லி போர்ட் மீட்டிங் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அந்த மினிட் புக் வச்சு அந்த ரெக்கார்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ற டிசிஷன் எடுக்கிறத நீங்க வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட் புதுசா ஓபன் பண்ண போறோம்னா இந்த போர்ட் மீட்டிங்ல டிசைட் பண்ணி அந்த ரெசல்யூஷன் போட்டு அதை டைரக்டர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி அந்த காப்பி பேங்க்ல கொடுத்தீங்கன்னா தான் அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. இல்ல புதுசா ஒரு ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா அது போர்ட் மீட்டிங் போட்டு அந்த போர்ட் மீட்டிங் மினிட்டை அந்த காப்பியை டைரக்டர் சைன் பண்ணி ஜிஎஸ்டி அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். யாருக்காவது 2 டைரக்டர்ஸ் யாருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் பண்ண போறீங்கன்னா அந்த ஆத்தரைசேஷன் திருப்பி போர்ட் மீட்டிங்ல போட்டு மினிட்ஸ் போட்டு திருப்பி சைன் பண்ணி அனுப்பணும். யாராவது பேங்க் ஆத்தரைஸ் சிக்னேட்டரி சேஞ்ச் பண்ண போறீங்க இல்ல அப்டேட் பண்ண போறீங்கன்னாலும் அந்த மினிட் அதாவது அந்த குவார்டர்லி மீட்டிங்ல நீங்க அந்த போர்ட் மீட்டிங்ல டிசைட் பண்ணி அதை மினிட்ஸை ரெக்கார்ட் பண்ணி அந்த மினிட்ஸை வந்து அவங்களுக்கு போர்டு ரெசல்யூஷன் சொல்லுவாங்க. அந்த போர்டு ரெசல்யூஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஷேர் ஹோல்டர் லெட்ஜர் மெயின்டைன் பண்ணணும். இது வந்து பாத்தீங்கன்னா யார் ஷேர் ஹோல்டர், எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர் கொடுத்துருக்கு, ஒரு ஷேரோட ரேட் எவ்வளோ, அவர் எவ்வளோ ஷேர் வச்சிருக்காரு, அவர் நேம் என்ன, அவர் அட்ரஸ் என்ன, அவர் பேன் நம்பர் என்ன, ஒரு ஆதார் நம்பர் என்ன, அவருடைய மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி டேட்டா என்ன அப்படின்றத நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். வருஷத்துக்கு ஒரு ஆர்ஓசிக்கும் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதே போல இங்க ஒரு வருஷம் முடிச்சாச்சு, அடுத்த செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஏஜிஎம் மீட்டிங் போடணும். அதாவது ஃபினான்ஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் ரெடி பண்ணி ஐடிலாம் ஃபைல் பண்றீங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே வந்து ஏஜிஎம் மீட்டிங்ல போட்டு அந்த ஏஜிஎம் மீட்டிங்ல ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் சொல்லுவாங்க. இதுக்கு இந்த மீட்டிங்கும் ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மினிட்டையும் ஆட்டோமேட்டிக்கா என்னைக்கு நீங்க ஏஜிஎம் மீட்டிங் போட்டிருக்கீங்க அதுல இருந்து 30 நாளுக்கு உங்களுடைய ஆனுவல் ஃபைனான்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க ஃபைனான்ஸ் ரிப்போர்ட் போட்டு அதை ஏஜிஎம் அப்ரூவல் வாங்கணும். அதை நீங்க தான் அதுக்கப்புறம் நீங்க ஐடி ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும். ஸோ இதுவும் வந்து ஏஜிஎம் மீட்டிங் போடணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து டைரக்டர்ஸுக்கு சேலரி போட்டுக்கலாம். ஆனா நான் எவ்வளவு சேலரி போடுறோம் அப்படின்றத வந்து அகைன் அதுக்கு ஆர்ஓசியில ஒரு ஃபார்ம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஏதாவது இன்க்ரிமெண்ட் பண்ண போறீங்கன்னா ஒரு டைரக்டர்ஸ் எவ்வளோ அப்படின்றத வந்து அவங்களுக்கு நீங்க இன்டிமேட் பண்ண வேண்டியிருக்கும், ஆர்ஓசிக்கு இன்டிமேட் பண்ணணும். அதே போல ஒரு டைரக்டர்ஸும் ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா கேஒய்சி பண்ணி ஆகணும். அவங்க டைரக்டர்ஸ் வந்து டின் அப்படி ஒரு நம்பர் கொடுப்பாங்க, டைரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். அந்த டின் வந்து வேலிட்ல இருக்கணும். எவ்ரி இயர் வந்து அது கேஒய்சி, உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, நீங்க லைவ்ல தான் இருக்கீங்களா, அந்த அட்ரஸ்ல தான் இருக்கீங்களா அப்படின்றத வந்து அவங்களுக்கு அதை கேஒய்சி பண்ணி அப்டேட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஒருவேளை அந்த டியூ டேட்டுக்குள்ள நீங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா 5000 ரூபாய் ஒரு டின்னுக்கு வந்து நீங்க அடிஷனலா ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி தான் அந்த டின் ஆக்டிவேட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த டின் ஆக்டிவேட் ஆகல அப்படின்னா, டின் வந்து இன்வேலிட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே அப்படின்னா நீங்க டைரக்டர்ஸா கண்டினியூ பண்றதுல சம் ப்ராப்ளம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எங்கேயாவது பேங்க் லோன் போறீங்கன்னா அவங்க செக் பண்ணுவாங்க, டின் இன்ஆக்டிவா இருக்கு, உங்க டைரக்டர் வேலிடிட்டி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த கேஒய்சி ப்ராசஸ் பண்ணி ஆகணும். மெயினா வந்து இதெல்லாம் யாரும் மெயினா பிசினஸ் பீப்புள் வந்து உங்க வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா யாராவது உங்க கம்பெனிலேயே ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட்ஸ் பர்சன் இருந்து இது கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்தந்த டைமோட பண்ணிட்டா பிரச்சனை இல்லை. லேட் ஆக வந்து பாத்தீங்கன்னா அது ஃபீஸ் ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்.
இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு எத்தனை பேர் ஷேர் ஹோல்டர் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க அதை டிசைட் பண்ணிக்கணும். யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்னு டிசைட் பண்ணிக்கணும். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட போறாங்க, அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ கம்பெனிக்கு வாங்குறது பார்த்துக்கணும். ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோன்னு டிசைட் பண்ணிக்கணும். கம்பெனி நேமை டிசைட் பண்ணி நீங்க கம்பெனி அப்ளை பண்ணீங்கன்னா கம்பெனி நேம் அவைலபிள் இருக்குன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணணும். ஒன்ஸ் உங்க கம்பெனி ரிஜிஸ்டர் ஆகிட்டு வந்து அப்படின்னா நேம் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொன்னா அடுத்த ஒரு 15 டேஸ்க்குள்ள நீங்க வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு அது தேவையான டாக்குமெண்ட்ஸோட நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகி சர்டிஃபிகேட் வந்துடும். ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் சொல்லுவாங்க. இதெல்லாமே நீங்க யார்கிட்ட கொடுக்குறீங்களோ உங்க ஆடிட்டர்ஸ் பார்த்துவாங்க. பட் இருந்தாலும் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஒன்ஸ் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சா அடுத்து என்ன பண்ணணும், நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். உடனே போய் நீங்க ஸ்டாப் பண்ண முடியாது, அதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் யார் எவ்வளோ ஷேர் ஹோல்டர் அதுல நீங்க ஆல்ரெடி ஆத்தரைஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த ஆத்தரைஸ்டு கேபிட்டல், அதுக்கப்புறம் பெய்ட் அப் கேபிட்டல் சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பர்மிஷன் வாங்கி வச்சுக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் ஒரு 5 லட்சம் தான் போடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த 5 லட்சம் ரூபாயில யார் யாருக்கு எவ்வளோ ஷேர் ஹோல்டர், 2 ஷேர் ஹோல்டர் இருக்காங்கன்னா ஒருத்தர் 2000 ஒருத்தர் 3000 போடலாம். ஒருத்தர் 2000 ரெண்டுமே ஈக்குவலா 2500 2000 போட்டுக்கலாம். அது எவ்வளவு ஷேர்ஸ் அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்களோ அது அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அமௌண்ட்டை பேங்க்ல அவங்க பர்சனல் அக்கௌண்ட் டெபாசிட் பண்ணி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு திருப்பி நீங்க உங்க சிஇஓ பர்சன் யார் அந்த கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர் வந்து INC-20 சப்மிட் பண்ணணும். INC-20 சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க பிசினஸ் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து உடனே நீங்க வந்து ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட், உங்க கம்பெனிக்கு யார் ஆடிட்டர் அப்படின்றத அந்த ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அந்த ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணாருன்னா என்ன பார்த்தீங்கன்னா அவர் தான் உங்களுக்கு ஆடிட்டராக இருப்பாரு. ஸோ இந்த ஆடிட்டரை மாற்றணும் அப்படின்னா அந்த ஆடிட்டர் வந்து ரெசிக்னேஷன், நான் வெளியே போறேன் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் புது ஆடிட்டரை உள்ள எடுத்துட்டு வர முடியும். ஸோ இந்த ப்ரொசீஜர் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ்ல இருக்குது. அப்புறம் கம்பெனிக்காக ஒரு காமன் சீல் வேணும். காமன் சீல் அப்படின்னா நீங்க ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது இது. ஸோ இது வந்து ஒரு என்கிரேவிங் மாதிரி இருக்கும். நம்ம நார்மலா ஒரு பேப்பர்ல வச்சு காயின் வச்சு அழுத்தணும், எப்படி ஒரு அந்த இம்ப்ரெஷன் வருது இல்லையா, அந்த மாதிரி உங்க கம்பெனியோட பேரு உங்க லோகோ அதில் வந்து இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி காமன் சீல் செஞ்சு கொடுப்பாங்க. காமன் சீல் சொல்லுவாங்க, மெட்டல் சீல் இருக்கும். ஸோ இது வந்து காமன் சீல் எதுக்குமே வேணும். இந்த காமன் சீல் சில இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்லாம் சைன் பண்ணும்போது, ஒன்று அந்த கம்பெனியோட ஷேர் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க இல்லையா, இங்க ஷேர் எடுக்கிறீங்க, அந்த ஷேர் சர்டிஃபிகேட்டை பிரிண்ட் பண்ணணும். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்ல உங்க காமன் சீல் போடணும். அந்த ஷேர் சர்டிஃபிகேட்ல யாருக்கு அந்த ஷேர் கொடுக்குறாங்க, அவர் பேர் என்ன, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஷேர், இந்த சீரியல் நம்பர் இருந்து இந்த சீரியல் நம்பர் எவ்வளவு ஷேர் அவருக்கு அலாட் பண்றோம், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். போட்டுட்டு கடைசியில அந்த டைரக்டர்ஸ் வந்து சைன் பண்ணி அந்த காமன் சீல் வச்சு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ஸோ இங்க வந்து காமன் சீல் தேவை இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா காமன் சீல் சில பேங்க் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க லோன் டாக்குமெண்ட்ல சைன் பண்றீங்க அப்படின்னா அங்க காமன் சீல் கேட்பாங்க. ஸோ சில முக்கியமான இடத்துல வந்து காமன் சீல் கேட்பாங்க. எல்லா டாக்குமெண்ட்டும் காமன் சீல் கிடையாது. சம் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ்ல கண்டிப்பா காமன் சீல் கேட்பாங்க. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் லிமிடெட்ல ஷேர் சர்டிஃபிகேட் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொருக்கு யார் எவ்வளவு ஷேர் ஹோல்டரோ அவங்களுக்கு ஷேர் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும். ஓகேவா, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெட்ஜர் நீங்க ஏற்கனவே மெயின்டைன் பண்ணி கேட்க சொல்லியிருக்கேன். எனி லோன் ஆர் ஓடி ரிசீவ்டு ஷல் பி இன்ஃபார்ம்டு டு ROC. அதாவது புதுசா நீங்க பேங்க்ல லோன் எடுக்கிறீங்க இல்ல ஓடி வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ROCல Form 8 ஃபைல் பண்ணணும். நீங்க லோன் வாங்கின 30 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும். இல்லைன்னா அது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் லேட் ஃபீஸ் போயிட்டே இருக்கும். ஒரு 200 rupees கிட்ட லேட் ஃபீஸ் இருக்கும். அதே மாதிரி அந்த லோனை ஃபுல்லா நீங்க கட்டி முடிச்சிட்டீங்கன்னாலும் அந்த கட்டி முடிச்சதுக்கு வந்து Form 10, Form 8, Form 10 நீங்க வந்து ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி வந்து ஒரு டைரக்டர்ஸ் வந்து ஓட்டிட்டு இன்னொரு டைரக்டர் புதுசா அப்பாயின்மெண்ட் போறீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் டைரக்டர்ஸ், ஒருத்தர் புது டைரக்டரா உள்ள வரலாம், இல்ல இருக்கிற டைரக்டர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாரு அப்படின்னா மினிமம் 2 டைரக்டர்ஸ் இருக்கணும். 2 பேர் இருக்கும்போது ஒருத்தர் ரிசைன் பண்ண முடியாது. இன்னொரு புது டைரக்டர் உள்ள எடுத்துட்டு வந்து தான் அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ரிசைன் பண்ண முடியும். ஸோ மினிமம் 2 டைரக்டர்ஸ் கம்பல்சரி இருக்கணும். அதுக்காக Form 32 ஃபைல் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு உங்க யார் கன்சல்டன்ட்டோ இல்ல உங்க ஆடிட்டர் சிஏஓ அவங்க ஃபைல் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா ப்ராசஸ் தெரிஞ்சுக்கோங்க, இது எல்லாமே இவ்வளவு லீகல் இருக்குதுன்னு நான் சொல்ல வர்றேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைரக்டர்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் பிசினஸ் ஆபரேஷன். இந்த பிசினஸ் ஆபரேஷன் மொத்த ரெஸ்பான்சிபிள் பாத்தீங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் தான். பிளஸ் லாபம் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி தே ஆர் ப்ரொஃபஷனலி ரெஸ்பான்சிபிள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்ல முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அபவ் 50 கோடி ரூபாய்க்கு மேல அவங்க ஒரு டர்ன் ஓவர் போகுது அப்படின்னா
அதை டீம்டு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்றதையோட இல்லை இங்கே வரும்போது உங்களுக்கு ஒரு கம்பெனி செக்ரட்டரி வருவார். கம்பெனி செக்ரட்டரி இருக்கணும். அவர் வந்து இந்த ஆனுவல் ரிப்போர்ட்டை சர்டிஃபை பண்ணணும். பிளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் கொடுப்பாரு. இந்த பேலன்ஸ் ஷீட் எல்லாமே ரெடி பண்ணி அவர் ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுப்பாரு. அதோட தான் நீங்க வந்து அந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஆர்ஓசியோட ஆனுவல் ரிட்டர்ன் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டர் இருப்பாரு, ஒரு கம்பெனி செக்ரட்டரி இருப்பாரு. லெஸ் தேன் 50 crores அந்த ஆடிட்டரே ரெண்டுமே கூட எடுத்து பண்ணிடுவாங்க. அங்க கம்பெனி செக்ரட்டரி கம்பல்சரி கிடையாது. பட் ஒன்ஸ் யூ கிராஸ் 50 crores turnover, இட் இஸ் டீம்ட் ஆஸ் அ பப்ளிக் லிமிடெட் கம்பெனி. அப்ப கம்பல்சரியா வந்து கம்பெனி செக்ரட்டரி உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பர்ச்சேஸ் ஏதாவது கம்பெனி பேர்ல பண்ணீங்கன்னா அது கம்பெனிக்கு தான் பிலாங்கிங்ஸ். ஸோ ஷேர் ஹோல்டருக்கு ஒரு நாட் பிலாங்கிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேவா? அது கம்பெனியை டிசால்வ் பண்ணும்போது தான் அதுல ப்ராஃபிட்டோ லாஸோ அது வந்து ஷேர் ஹோல்டருக்கு போறோம். பட் எல்லாமே கம்பெனி நேம்ல தான் அவைலபிள் இருக்கும். பட் ப்ராப்பர்ட்டிஷியட்ல இப்போ இடம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அவரோடது இடம். பார்ட்னர்ஷிப் பேர்ல வாங்குறாங்க அப்படின்னா அப்புறம் அது கம்பெனி பேர்ல இருக்கும். ஆனா 2 பார்ட்னர் சேல் பண்ணிட்டு 2 பேரும் பிரிச்சு எடுத்துட்டு போயிடலாம். ஆனா இங்க அப்படி ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு போர்டர் ரெசல்யூஷன் இருக்கணும். அது மாதிரி விற்க போறீங்கன்னா அந்த போர்டர் ரெசல்யூஷன் இருக்கணும். அந்த ப்ராஃபிட் திருப்பி அது கம்பெனிக்கு எடுத்துட்டு வரணும். அந்த ப்ராஃபிட்டுக்கு திருப்பி இன்கம் டேக்ஸ் பேமெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஈவன் எல்லாத்துலயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிரைவேட் லிமிடெட் கம்பெனியோ இல்லை பார்ட்னர்ஷிப்லயோ இல்லை ப்ரிப்பரேட்டரியோ எனி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணீங்கன்னா அது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வரும். ஸோ அந்த 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 சேம் ப்ராசஸும் இங்கே அவைலபிள் இருக்கு. பட் அது கம்பெனியோட நேம்ல இருக்கும். ஓகே, அடுத்து இதுதான் மெயின். இதை தவிர நான் வந்து ப்ரீவியஸா உங்களுக்கு அடிஷனலா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நான் சொல்றது என்னன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது ஒரு ஸ்டார்டிங்ல சின்ன இப்பதான் உங்களுக்கு கம்பெனி இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க, பிசினஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே வந்து நீங்க வந்து ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இந்த லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். ஆனா நிறைய கம்பெனிஸ் அவங்க ப்ராப்பரா அவங்க பண்றது கிடையாது. ஓகேவா? ஏதாவது ஆர்ஓசி இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்கன்னா அப்ப மாட்டிக்குவாங்க. பட் நான் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பிசினஸ்குள்ள என்ட்ரி ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனியாவோ இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப்பாவோ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிசினஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கம்பெனி ஒரு ப்ராஃபிட் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 years 3 years நீங்க ஒரு 1 crore to 5 crores டர்ன் ஓவருக்குள்ள இருக்கும்போது உங்களுக்குன்னு உங்களுக்கு ஒரு எம்ப்ளாயி ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இப்ப ஸ்டாஃப்ஸ் இருக்கும்போது இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களை சொல்லி அவங்கள ஒரு ஆடிட்டரோட கனெக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணி அவங்க எடுத்துக்குவாங்க. ஆஸ் எ பர்சன் ஃப்ரெஷ்ஷா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டா போய் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ண போறீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸ் பிசினஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்ற கண்டிஷன்ல மை ரெக்கமெண்டேஷன் இஸ் எதர் நீங்க ப்ரிப்பரேட்டரியா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்பா ஸ்டார்ட் பண்ணுங்க. பிசினஸ் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னு போது வேணா நீங்க பிரைவேட் லிமிட்டா மாத்திக்கலாம். பட் ஆரம்பத்திலேயே பிரைவேட் லிமிடெட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிஷனலா ஒரு செலவு ஜாஸ்தி இருக்கும். மினிமம் செலவு சொல்றேன் நானு. இப்போ ஒரு ப்ரிப்பரேட்டரி கம்பெனி ரன் பண்றீங்கன்னா உங்களுக்கு என்ன ஜிஎஸ்டி ரெகுலரா அதை வாங்கி கட்ட போறீங்க, அது வந்து கஸ்டமர்கிட்ட வாங்கி கட்ட போறீங்க. அப்புறம் அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண போறீங்க, என்ன ப்ராஃபிட் இருக்கும் அதுல கூட 12 lakhs வரைய எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு மேல போனாதான் நீங்க டேக்ஸ் கட்ட போறீங்க. அதே பார்ட்னர்ஷிப்ல வரும்போது ஜிஎஸ்டி பண்ண போறீங்க, அது கஸ்டமர்கிட்ட எங்க பில்லிங் பண்றீங்களோ அதை வாங்கி கட்ட போறீங்க. அதோட வந்து இன்கம் டேக்ஸ் கட்ட போறீங்க, என்ன ப்ராஃபிட் இருக்கோ அது 31.2% கட்ட போறீங்க. இது 2 லீகல் ப்ரொசீஜர் முடிஞ்சு போச்சு. ஆனா பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் வரும்போது ஒன்னு நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி என்ன பில்லிங் வாங்கியோ அதுக்கு வாங்கி கட்டணும். ரெண்டாவது அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும், அதுக்கு என்ன சொன்ன மாதிரி என்ன கார்பரேட் டேக்ஸோ அந்த டேக்ஸை பேமெண்ட் பண்ண போறீங்க. மூணாவது ஆர்ஓசியில நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் ஆடிட்டர் அப்பாயின்மெண்ட் பிளஸ் வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றது, இன்னும் சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபைல் பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபைல் பண்றதுக்கு அடிஷனலா மினிமம் ஒரு வருஷத்துக்கு ஒரு 30,000 to 50,000 rupees வரையும் டைமோட ஃபைல் பண்ணீங்களா உங்களுக்கு செலவாகும். ஆனா நீங்க டிலே பண்ண ஏதாவது ஒரு ஃபார்ம்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஒய்சி பண்ணணும், கேஒய்சி டைமோட பண்ணனா 5,000 ரூபாய் பெனால்ட்டி. ஸோ 2 டேரக்டர்ஸ் பண்ண முடியுங்கன்னா 10,000 ரூபாய் போச்சு. அதே மாதிரியே ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும். ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அந்த டேட்ல ஃபைல் பண்ணல அப்படின்னா ஒரு நாளைக்கு 200 rupees பெனால்ட்டி போயிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து போய் பார்த்தீங்கன்னா
ஸோ இதெல்லாம் மெயினா வந்து அவங்க பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா இதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா போய் ஒன்னு இந்த ஃபைலிங் ஃபீஸா இருக்கும். இந்த மாதிரி லேட் ஃபீஸ், இந்த ஃபீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு 30,000 40,000 இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1,00,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணும்போது உங்க பிசினஸோட ப்ராஃபிட் அடி வாங்கும். அதனால தான் நான் சொல்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அதை பண்ணாதீங்க. பிசினஸ் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணும்போது பிரைவேட் லிமிடெட் என்னோட ரெக்கமெண்டேஷன் அதான் நான் சொல்லுவேன். மேபி சிலர் வந்து பண்றீங்கன்னா அது உங்க விருப்பம், அது உங்களுடைய அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னா ஓகே. ஒன்ஸ் இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம். என்னால் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு நல்ல ஒரு கன்சல்டன்ட் இருக்கிறாரு, இல்லை எனக்கு ஒரு ஆடிட்டர்ஸ் இருக்காரு, இதெல்லாம் டைமோட ஃபாலோ பண்ணிக்குவேன்னா ஆல்வேஸ் பெஸ்ட் தாராளமா நீங்க பிரைவேட் லிமிடெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதே போல வந்து நான் சொல்றேன், ஆல்ரெடி பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களுக்கு பிசினஸ் நிறைய பண்ணிருக்கீங்க, இன்னொரு பிசினஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணணும், ஆல்ரெடி இன்னொரு பிசினஸ் எக்ஸ்பேண்ட் ஆயிட்டா இருக்கு, புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா அப்ப தாராளமா பிரைவேட் லிமிடெட் பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய ஒரு பேக்கப்புக்கு உங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு அப்படின்னும் போது தாராளமா நீங்க வந்து ஒரு பிரைவேட் லிமிடெடா ஸ்டார்ட் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒரு டிசிஷனா சொல்லிக்க முடியும். இவ்வளவுதான். நான் சும்மா ஒரு பிரீஃப் சொல்றேன். நான் இன்னும் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, அதெல்லாம் நீங்க போக பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி போக போக உங்களுக்கு கன்சல்டன்ட்டோ ஆடிட்டரோ சொல்லுவாங்க. நீங்க இப்போ எந்த டிசிஷன் எடுக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து எது மாதிரி எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சொல்றேன் நான். ஸோ லாஸ்ட்ல ஒரு வீடியோல நான் ஒரு கடைசியில் இன்னொரு லாஸ்ட் வீடியோல இந்த சீரீஸ் முடிய வரும்போது நான் 3மே போட்டுட்டு ஒரே வீடியோல போட்டு ஷேர் பண்றேன். என்னென்ன பிளஸ் மைனஸ் இருக்கு அப்படின்றதோ அதை வச்சு நீங்க தாராளமா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ வாழ்த்துக்கள், ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப்பா, பிரைவேட் லிமிட்டா, அப்புறம் ப்ரொப்ரைட்டியா, அதை வச்சு டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல நம்ம எல்எல்பி, ஓபிசி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை பத்தி பார்க்கலாம். ஓகே, ரைட், பை.